சீனியர் லைக்கர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் நடிகர்கள் வாங்க போகிற சம்பளம், நம்ம தமிழ் நடிகர்களோட சேலரி லிஸ்ட்டை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது யாருன்னு உங்களுக்கே தெரியும். எஸ், நம்ம ரஜினிகாந்த் தான் இருக்கார். தமிழ்நாட்டில் அதிக சேலரி வாங்கக்கூடியது சூப்பர் ஸ்டார் தான். அவரோட பேருக்கு ஏற்ற மாதிரியே அவர் லிஸ்ட்டில் டாப்பில் இருக்கார். அண்ட் அவர் படம் கலெக்ட் பண்ணுற வசூலை விட, அதாவது அவர் படத்துக்கு வர வசூலை விட கம்பேர் பண்ணும்போது அவர் சேலரி கொஞ்சம் கம்மி தான். அவர் அடுத்து வாங்க போகிற சேலரி, அதாவது எந்திரன் 2க்கு 60 crores வாங்குறாரு. தலைன்னு சொன்னதும் மாஸ் காட்டுற அடுத்த செலிபிரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் தான். அண்ட் ரஜினிக்கு அடுத்து கம்பேர் பண்ணும்போது இவரோட ஃபேன் பேஸ் ரொம்பவே அதிகம். அவரோட அடுத்தடுத்த வெற்றி படங்களோட காரணமாகவோ என்னவோ அவரோட சம்பளமும் கூடிருச்சு. அண்ட் தலை 57 அப்படிங்கிற பேர் வைக்காத மூவிக்கு அவர் வாங்க போகிற சேலரி 55 crores. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட், அதாவது 3வது பிளேஸை யார் எடுக்கிறான்னா, இளைய தளபதி விஜய். தெரி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 150 கோடி அப்படின்னு நியூஸ்லாம் வந்திருக்கு. அண்ட் தெரிக்கு அப்புறம் இவரோட மார்க்கெட் ரொம்பவே கூடி இருக்கு. அண்ட் இப்போ போயிட்டு இருக்க 59th மூவி, அதாவது விஜய் 59 மூவிக்கு 45 கோடி வாங்கியிருக்காராம் விஜய். ஓகே, சூப்பர் ஸ்டாரை பற்றி சொன்னேன், தலையை பற்றி சொன்னேன், தளபதியை பற்றி சொன்னேன், இவரை பற்றி இப்போ சொல்ல போயிருந்தானே யோசிக்கிறீங்க, புரியுது. ஓகே, இந்த லிஸ்ட்டில் 4வதாக இருக்கிறது கமலஹாசன். அவரோட பாபநாசம் ஹிட்டுக்கு அப்புறம் அடுத்து வரப்போகிற விஸ்வரூபம் 2க்கு 30 கோடி வாங்க போகிறாராம் கமல். அண்ட் இவர் ஏன் இந்த லிஸ்ட்டில் 4வது இடத்துல இருக்காருங்கிற டவுட் எனக்குமே இருந்துச்சு. ஒருவேளை இவர் படத்தை இவரே தயாரிக்கிறதுனால சம்பளத்தை கம்மியாக எடுத்துக்கிறாரோ என்னவோ. அஜித் விஜய்க்கு அப்புறம் ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்கிறது சூர்யாவுக்கு தான். அண்ட் இவருக்கு பாய்ஸ் ஃபேன்ஸை விட கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் தான் அதிகம். இப்போதைக்கு அவரோட சேலரி பார்த்தீங்கன்னா 25 கோடி வாங்குறாரு. அண்ட் அதில் பாதியை ஜிம்முக்கே கொடுத்துருவார் போல. அடுத்து வரப்போரை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அவரோட நடிப்புக்கு இவர் அவ்வளோ ஃபேமஸ். அதாவது எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அதில் அடாப்ட் ஆகிக்குவார். அதாவது தன்னைத்தானே அதுக்கு அர்ப்பணிச்சிக்கிற மாதிரி ஒரு நடிப்பு. அண்ட் 2013 டேவிட் படத்துக்கு அப்புறமா 2 வருஷம் கழிச்சு ஐ படம் வந்துச்சு. எஸ், நான் விக்ரம் பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஐ படம் வந்து அவருக்கு ஒரு கம்பேக் மூவினே சொல்லலாம். அவரோட ரீசன்ட் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 14 crores. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது அவரோட மாறுபட்ட நடிப்புக்காக பார்க்க போகிறோம். அவர் ஒரு வெர்சடைல் ஆக்டர். எஸ், தனுஷை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஹாலிவுட் வர போனாலும் தமிழ் மறக்காமல் இங்கேயும் நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ டேரக்டராக களம் இறங்கியிருக்கிற தனுஷ் 10 கோடி சம்பளம் வாங்குறாரு. அடுத்ததாக 8th பிளேஸை பிடிச்சிருக்கிறது நம்ம புதுமுக நடிகர் சிவகார்த்திகேயன். குறைந்த அளவு படங்களே செய்தாலும் அவரோட பேச்சு திறமையால மேலே வந்திருக்காரு. அவரோட சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 9 crores. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இவரோட ஃபர்ஸ்ட் மூவியோட பேரை அவரோட பேருக்கு முன்னாடி வச்சிருக்காரு. ஜெயம் ரவி பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவரோட பேருக்கு ஏற்ற மாதிரி அரவிந்த் சாமி கூட நடித்த தனி ஒருவன் படமும் ஜெயம் தான். அண்ட் இவரோட சேலரி 8.5 crores. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற நடிகர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் சங்கத்தில் சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஆக்டர்ஸ் விஷாலும் கார்த்தியும் தான். அவங்க வாங்குற சேலரி 7 crores. நெக்ஸ்ட் பார்க்க போகிறவரை பற்றி பார்த்தீங்கன்னா, ரெகக்னேஷன் கிடைக்க டைம் ஆனாலும் லேட்டாக வந்தால் நான் லேட்டஸ்ட்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி. இவரோட நடிப்பை பற்றி சொல்லிட்டே போகலாம். அண்ட் இவர் வாங்குற சேலரி 5 crores. மேலும் சினி நியூஸ் பற்றி தெரிந்து கொள்ள சினி லைக்கர்ஸை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய வேல்யூபிளான ஃபீட்பேக்ஸ், அதாவது கருத்துக்களை கமெண்ட்டில் டைப் பண்ண மறந்துடாதீங்க.